எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா பத்திரிகையாளர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்லையுமே எல்லாரும் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நானும் அதே தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. சந்தோஷம் எதுக்காகுதுன்னா இந்த படத்தை பண்ணதுக்காக, நிம்மதி எதுக்காகனா நாங்கள் நினைச்ச மாதிரியே இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்காக. ஆல்சோ இந்த படம் என்ன சொல்றது, 11:30 முடிக்கணுமா இருக்குல்ல, கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமா முடிச்சிடறேன். எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள நாங்கள் கண்டினியூஸா சொல்லணும்னா எக்கச்சக்கமா சொல்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. பட் நான் கூடுமான வரைக்கும் கோர்வையா சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் 2019 பிரபு சொன்ன மாதிரி தான் 2019 இந்த கதையை எனக்கு சொல்லும் போது நான் பிரபுட்டு சொன்னது பிரபு என்னை வச்சு நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சமயத்துல நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டா தான் இருந்தேன். என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்க வேற யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஏன் அது ஏதோ வேற ஏதோ இதுவான காரணமா இல்லை. இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும், இது கண்டிப்பா ஒரு கம்பெனிங்கா சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது நான் இவர்கிட்ட சொல்லும் போதேமே சொன்னேன். இது இஃப் இன் கேஸ் இது உங்களுக்கு நாங்க செகண்ட் ஹாஃப் கோகர்னால ஷூட் பண்ண போறதுனால இது பெரிய பட்ஜெட்டா இருக்கும். நான் குட் நைட் அப்ப ரிலீஸ் கூட ஆகல. அப்ப நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும் போதே சொன்னேன், தலைவா வேற யாரும் கூட வச்சு எடுங்க, இந்த படத்தை மட்டும் எடுத்துருங்க, ரொம்ப முக்கியமான கதைன்னு சொன்னேன் அன்னைக்கு. முதல்ல 2 பேருக்கு நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரபுராமுக்கு, ஏன்னா இந்த படம் என்ன வச்சு எடுத்ததை விடவும் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இரண்டாவது, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில நாங்க எந்த கிமிக்ஸோ வேற எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி அதை ஸ்டோரிக்குள்ள பிளெண்ட் ஆகாம இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எந்த காரணம் மேல்பூச்சிகள் இல்லாம ரொம்ப ஹானஸ்டா ஒரு கதையை எடுத்துட்டு போகும்போது அதை எந்த வகையாம மறுக்காம, ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் சில இடங்கள்ல இந்த கதையில இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு பைக்ல சுத்திட்டு இருந்தோம். ஆனா அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது. அது அவங்களோட, நான் அது தவறுன்னு சொல்ல, பட் ஆனா இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது. நான் கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வந்த நடிகர்களை பத்தி சொல்றேன். அது கௌரியா இருக்கட்டும், கண்ணாவா இருக்கட்டும், நிக்கிலா, ஹரிஷ், ஹரிணி, அருணாச்சலம், பிண்டு, யாரா இருக்கட்டும், இந்த படத்துல எந்த இடத்துலயுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, ஆசிப் அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்ல இருந்தே ஏதோ ஒரு ஹிட் படத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபை எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி இல்லை, ஒரு டவுட் கிடையாது. இந்த படம் சரியா இருக்குமா, ஹிட்டு அப்படிங்கறத விட ரொம்ப நம்ம நல்ல படத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபை கண்டினியூஸா எமிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலயே என்னமோ தெரியல, அந்த படம் அந்த சினர்ஜி ரொம்ப சூப்பரா கிரியேட் ஆகி நல்ல படமா வந்திருக்கு. முதல்ல அதனால எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலரா ஒருத்தருக்குமே ஒவ்வொரு என்ன சொல்றது பெரிய பெரிய பேக்கேஜ். கௌரி பத்தி நான் 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பத்தி சொல்ல வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்து. பட் சின்ஸ் அவங்க பேசுறதுனால நான் இது பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் பிசிக்கலி ரொம்ப 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 டஃப். பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்துல அவங்க இருந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ பெரிய என்ன சொல்றது எவ்வளவு மனோபலம் இருந்ததுங்கிறத நினைச்சு பார்க்கவே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. கௌரி, நாங்க உண்மையாலுமே நான் சொன்ன மாதிரிதான் we are really really proud that நீங்க உங்களை நினைச்சு நாங்க உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்க எவ்வளவு விஷயத்தை தாண்டி இந்த படத்தை பண்ணீங்கிறது. அண்ட் கண்ணா பத்தி நான் 2-3 விஷயம் சொல்றோம். ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடா பண்றாரு, அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த படத்துல ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு. அவருக்கு வேற ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்ல ஒரு சின்ன ஆட்டிடியூடோ ஒரு த்ரோ பண்ணியிருந்தா இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. ஒரு இடத்துல கூட ஒரு முகசுளிப்போ இல்ல ஒரு எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல 40 நாள் வந்திருக்கேன், ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படியோ ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு கெஸ்டர்ல கூட அதை ஒரு காமிச்சது கிடையாது. தேங்க்யூ சோ மச் கண்ணா. நான் நிஜமாலுமே சொல்றேன், இது கண்ணாவினுடைய உயரம் அஸ் அன் ஆக்டரா சொல்றேன், அஸ் அ பர்சனா சொல்றேன், இன்னும் எங்கேயோ இருக்க போது அதை நான் இருந்து நான் பார்ப்பேங்கிறதுல பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. அண்ட் ஹரிணி அண்ட் நிக்கிலா, ஹரிஷ், இவங்க எல்லாருமே
இவங்க சாரி நான் 3 பேரையும் இதுவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாருக்கிட்டையும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது. நம்ம இது ஏதோ ஒரு ரிக்ரெட்னால தேவையில்லாம இந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த எந்த என்ன சொல்றது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்தது இல்லை. அது கூடுமான வரைக்கும் எங்களை படம் இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னும் சரியா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. தேங்க்யூ கேஸ். இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் பத்தி டக்குன்னு ஏன் சீக்கிரமா என்னால சொல்ல முடியும்னா, ஏன் என்னால சீக்கிரமா பேச முடியும்னா, அதுல அந்த டெக்னிக்கல் டீம்ல யாருமே பேச மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் பேசவே மாட்டாரு. ரெண்டாவது ராஜ்கமல் அவரால் பேசி இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொன்னப்பல அதனால பேசி பார்த்தே கிடையாது. ரெண்டாவது பரத் வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே செட்ல இருக்கிற இடத்துல ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் எங்க செட்டு. அமைதியா பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா செட்லாம் நிறைய கூச்சலும் குழப்பமா நிறைய கெட்ட வார்த்தைகளோட அந்த மாதிரியான இடங்கள்ல நான் நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சேன்னா, இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. யாருமே பேச மாட்டாங்க. பட் ஆனா ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, பேசாம வேலை ரொம்ப கிளியரா நடந்துட்டு எவ்ரிதிங் வாஸ் சார்ட்டட். ஸ்ரேயாஸோடைய எல்லா ஒர்க்குமே சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.